ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அப்ஸ் இன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இதே இது நேற்று பார்த்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்து மார்க்கெட் நெகட்டிவ்ல தானே செஞ்சிருக்காங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுல நம்ம நேத்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா 25,700 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்சா இருக்கும். ஸோ அதுக்கு மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 25,600 அந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, கீழே தான் போயிருக்காங்க. ஓப்பன் அபோவ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் போகவே இல்லை, நிக்கல. சரிங்களா? அதாவது ஓப்பன் பிலோ தான் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்கிறாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 25,500 இதுல வந்து ஒரு மெயினான லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 25,500 கடக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, அங்கேயே தான் வந்து இருந்தாங்க. 25,500 பக்கத்துலேயே தான் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டாவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் 25,500 நம்மளுக்கு கீழே வந்து நிலைப்பட்டதுனால நம்மளுக்கு 25,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தோம், கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸையும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸையும் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம எடுத்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக வந்து பார்த்துடலாம். சரியா? ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸையும் நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது தெளிவாக பார்ப்போம். இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா 25,735 அப்படின்ற லெவலும், R1 வந்து 25,929, R2 25,779, S1 25,556, S2 25,496 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல மார்க்கெட் ஓபன் ஆனது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நேர்பை 25,600 சில்லற அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் வந்து போகல. ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பிலோ இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யுங்க, மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மேக்சிமம் இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, எஸ் ஒன்னையும் பிரேக் பண்ணி வந்திருக்காங்க. எஸ் டூல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றது வந்து எடுக்கிறாங்க. சரியா? சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அங்கதான் ரொம்ப நேரமா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா வந்து நின்றுருக்காங்க. இது நேர்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,500 அந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் இருக்குது. ஓகே. ஸோ அந்த இதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஒன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலதான் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து கீழே வர தொடங்குறாங்க. நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வச்ச லோவையும் பிரேக் பண்ணி கீழே வராங்க. சரியா? ஸோ அது கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து கீழே விழுந்து 25,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்து 25,450 க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இதுல வந்து நடந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து 100 பாயிண்ட் கேப் அப், இன்னைக்கு 100 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் டவுன். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாவே தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேபிளாவே இல்லை. சரியா? ஒரு ஸ்டேபிளாவே என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு மார்க்கெட் இல்ல. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா என்ன செய்யுங்க, மார்க்கெட்டை கவனிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு ஒவ்வொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பொசிஷனா வந்து போறது வந்து கொஞ்சம் இதுல வந்து ரிஸ்கா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி யாரும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிட் லெவலா வந்து நம்மளுக்கு 186 அப்படின்ற லெவலும், R1 நம்மளுக்கு 242, R2 302, R3 363 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 141, S2 106, S3 70 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 213, 162 அப்படின்ற 2 லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு காலையில் என்ன பண்ணாங்க, 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது இங்க. சரிங்களா? இங்க நம்மளுக்கு 2 பேருமே மீட்டிங் அப்படின்றது நடக்குது. எங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா மிட் பாயிண்ட்ல வந்து என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து பண்றாங்க. அதாவது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 162 அப்படின்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து மிட் லெவல்ல வந்து கரெக்டா கால் ஆப்ஷனோட மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் மேல வந்துட்டாங்க. சரியா? புட் ஆப்ஷன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, மேல வந்துட்டாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷனும் வந்து
கீழே வந்துட்டாங்க. எதுக்கு? மிட் லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. சரிங்களா? கீழே வந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 162 அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து எங்க போயிருக்கிறாங்க? புட் ஆப்ஷன் கரெக்டா இந்த 213 அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. சரிங்களா? 213 அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து மேலேயும் அதை பிரேக் பண்ணி மேலேயும் போயிட்டாங்க. அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ரொம்ப நேரம் சைடு வேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. சரி, அந்த 213ல இருந்து அகைன் நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. R1க்கு மேல வந்து போகல. சரியா? R1க்கு மேல வந்து போகல. R1லயே தான் வந்து என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. ஓகே. அங்க இருந்து நின்று நம்மளுக்கு கீழே வராங்க. இந்த 213 ரெண்டாவது நம்மளுக்கு R1. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்க கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டேரக்டா நம்மளுக்கு எங்க வந்திருக்காங்க? S1ல சப்போர்ட் எடுத்து மேல வராங்க. பட் ஆனா என்ன செய்யலாங்க? இந்த 162 அவங்களால கடக்க முடியல. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? S1 பிரேக் எப்போ பண்றாங்களோ அப்பதான் மார்க்கெட்ல இங்க புட் ஆப்ஷன்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா R2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு மத்தியானத்துக்கு மேலதான் என்ன செஞ்சிருக்கு? அந்த ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து ரெண்டாவது வந்து கிடைச்சது. ஓகே. ஸோ இவங்களும் நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி S2 வரைக்கும் வந்துட்டாங்க. சரியா? S2 வரைக்கும் வந்துட்டு S2ல தான் நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ரெண்டாவது மேல போனாங்க. அதே மாதிரி இவங்க R2 போயிட்டு ரீச் ஆயிட்டு R2ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கீழே வந்து R1 வரைக்கும் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? மார்க்கெட்டை க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போலதான் நம்ம கரண்ட் வீக்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ கரண்ட் வீக் எக்ஸ்பிரியில் நம்ம என்ன எடுத்திருந்தோம்? 25,600 அப்படின்றது தான் நம்ம எடுத்திருந்தோம். சேம் தான். இதுல மிட் லெவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 85 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 நம்மளுக்கு 146, R2 183, R3 219 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 46, S2 34, S3 23 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுலயும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து என்ன செய்யறாங்க? மீட்டிங் அப்படின்றது தான் வந்து நடக்குது. கரெக்டாக நம்மளுக்கு டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் தான் மேலே அப்படின்றது வந்து வராங்க. அதே மாதிரி மிட் லெவலுக்கும் மேலே யார் இருக்கிறா? புட் ஆப்ஷன் தான் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த 64 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டு இந்த S1 அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வராங்க. சரியா? S1ஐயும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க? பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஸோ சேம் டைம் தான் நம்மளுக்கு இங்க மிட் லெவலையும் பிரேக் பண்ணி புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போறாங்க. சரியா? எங்க வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா பிரேக் பண்ணி மேலே போனவங்க தான் R1 வரைக்குமே என்ன செஞ்சிருக்காங்க? இவங்களும் போயிருக்கிறாங்க. சரியா? R1 வரைக்குமே இவங்களும் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. R1 நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்றாங்களோ நம்மளுக்கு அங்கே இருந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகி எங்க வரைக்கும் போயிருக்குதுங்க? கரெக்டா R3க்கு மேலேயே வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு மேலேயும் ஒரு லெவல் உண்டு. ஸோ நம்ம அதெல்லாம் போடல, R3 வரை தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு R3க்கு மேலேயும் போயிட்டு அங்கேயே இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது? ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அதாவது நம்மளுக்கு S1ஐயும் பிரேக் பண்றாங்க, S2வையும் பிரேக் பண்றாங்க, S3 பிரேக் பண்ணவங்க S3க்கு மேல என்ன செய்யலைங்க? வரவே இல்லை. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். S3 பிரேக் பண்ணவங்க S3க்கு மேல வந்து என்ன செய்யல? வரவே இல்லை. கரெக்டா மார்க்கெட் 0 அப்படின்றது வந்து ஆயிடுச்சு. 0.05 அப்படின்றது வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. S3 பிரேக் பண்ணவங்க S3க்கு மேல வரல. ஸோ S3க்கு மேல வந்திருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் இங்க என்ன செஞ்சிருக்கலாங்க? ரிவர்சல் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஆனா என்ன செய்யல? இங்க கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு S3க்கு கீழே போனதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் 0.05க்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க போயிட்டாங்க. நம்மளுக்கு இவங்க நல்ல ஒரு ஐடிஎம் ஸ்டேக் ஆகி 175 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்ம கரண்ட் வீக்ல எடுத்த லெவல்ஸ் அண்ட் அதுல ஒருக்கான இது. நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பார்த்துடலாம். ஸோ இதுல நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வந்து இன்னும் வரல. சரிங்களா? அப்டேட் ஆகல. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,500 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்ட்ராடலா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ க்ளோசிங் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். இல்லை 25,500 அப்படின்றத நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ட்ராடலா வந்து பில்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 25,400, 25,600, 25,500, 25,000 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ரேஞ்ச் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நாளைக்கு காலையில் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியா? க்ளோசிங் அப்படின்றது வரல. இன்னும் ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணலாம். 5 மினிட் வெயிட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் வரல. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யலாம்?
நாளைக்கு வந்து நம்மளோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னைக்கு ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நம்ம வந்து பார்த்துடலாம். அதான் நாளைக்கு உள்ள ரேஞ்ச் வந்து நம்ம எப்பவும் எடுப்போம் இல்லைங்களா? அந்த வால்யூமை பேஸ் பண்ணி பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இதில் நம்மளுக்கு 25,500 அப்படின்றது வந்து நம்மளுக்கு மெட் லெவலாக வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு ஸ்டாண்டலாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்டாக்ட்லையும். ஓகே, ஸோ இப்போ 25,500க்கு மேலே இருக்க போகிறாங்களா கீழே இருக்க போகிறாங்களா அப்படின்றது தான் நம்மளுக்கு நாளைக்கு கேம் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்பொழுது 25,400 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு இருக்கிறாங்க. ஸோ இதில் அதிகமான வால்யூம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,300, 25,200. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ 25,400 அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ 25,400க்கு கீழே இருந்தாங்க மார்க்கெட் அப்படின்னா 25,300, 25,200. ஸோ அதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ 25,200 தான் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு கீழே ரொம்ப கம்மியான வால்யூம் தான் இருக்குது. 25,200 தான் நம்மளுக்கு 20 மில்லியன் அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதே மாதிரி மேலே பார்த்தோம் அப்படின்னா 25,600, 25,700 எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு சேம் ஆவரேஜாக தான் வந்து இருக்குது 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 25,600, 25,700. அப்போ 25,600க்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதில் பார்க்கணும். சரியா? ஸோ நாளைக்குள்ள மார்க்கெட் வந்து 25,400க்கு கீழே இருக்கிறாங்களா இல்லைன்னா 25,600க்கு மேலே இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து என்ன செய்யலாங்க நாளைக்குள்ள மார்க்கெட் ஓப்பனை வச்சு என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து லெவல்ஸ் நம்ம ப்ரீமியம் லெவல்ஸும் சரி இண்டெக்ஸ் லெவல்ஸும் சரி நம்ம இண்டெக்ஸ் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி எடுத்து பாருங்க. நம்ம நாளைக்கு வந்து என்ன செய்வோம் இல்லைன்னா கூட நம்ம நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வாங்க அப்டேட் அப்படின்றது வந்து பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம இண்டெக்ஸ் லெவல்ஸும் சரி அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் லெவல்ஸும் சரி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம டெலிகிராம் குரூப்ல காலையிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்டேட் அப்படின்றது பண்ணிடலாம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.